டிராக்டர் வாங்குறதுக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அந்த மானியத்தை வந்து நம்ம எப்படி வாங்குறது, யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம யூடியூப் சேனலில் மத்திய மற்றும் மாநில அரசின் இலவசம் மற்றும் மானியம் குறித்த தகவலை தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து ரீச் ஆகும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மானிய விலையில் டிராக்டர் வாங்குறதுக்கான திட்ட விவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிராக்டர் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர் வந்து பயிர் நடும் முன்பான நிலம் வந்து தயார்படுத்துகிற பணிக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க. 1 ஏக்கர் நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா 50 HP மேலான டிராக்டர் கொண்டு 1 மணி நேரத்திலும் அல்லது அதற்கு குறைவான HP கொண்ட டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 2 மணி நேரத்தில் வந்து 1 ஏக்கரை வந்து ஓட்டிடலாம். இப்போ இதோட மானிய விவரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது வந்து ஒரு HPக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மானியம் வந்து கொடுக்குறாங்க. அது யார் யாருக்கு என்னென்ன மானியம், எவ்வளோ எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மானிய விவரம்: டிராக்டர் வந்து 8 to 15 HP கொண்ட டிராக்டர் 2 wheel டிரைவ் டிராக்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா SC ST பெண்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கு மானியம் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய விலையில் 50% கொடுப்பாங்க அல்லது 2 லட்சம் ரூபாய். இது ரெண்டுத்தில் எது கம்மியான ப்ரைஸ் வருதோ அதை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து டிராக்டர் 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் 50% வந்து 2.5 லட்ச ரூபா வரும். ஆனால் 2 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மானியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது கம்மியாக இருக்குது, 2 லட்சத்தை விட 2 லட்சம் தான் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து 2 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியமாக கொடுத்துருவாங்க. இதர விவசாயிகளுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸில் 40% அல்லது 1,06,000 ரூபாய். இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மானியமாக கொடுத்துருவாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் 8 to 20 HP கொண்ட டிராக்டர், அதாவது 4 wheel டிரைவ் கொண்ட டிராக்டர் 4 சக்கரமாக வந்து ரன் ஆகும். இந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா SC ST பெண்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கு விலையில் வந்து பார்த்தீங்கன்னா 50% அல்லது 2,25,000 ரூபாய் வந்து மானியமாக கொடுப்பாங்க. இது ரெண்டில் எது கம்மியாக இருக்குதோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. எந்த ப்ரைஸ் வந்து குறைவோ அந்த ப்ரைஸ் வந்து மானியமாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதர விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலையில் 40% மானியம் அல்லது 1.8 லட்சம் ரூபாய் வந்து எது குறைவாக இருக்கோ அதை வந்து கொடுத்துருவாங்க. அடுத்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 40 HP கொண்ட டிராக்டர் 2 wheel டிரைவ் டிராக்டர். இந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா SC ST பெண்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கு விலையில் 50% கொடுப்பாங்க அல்லது ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் எது வந்து கம்மியோ அதை கொடுத்துருவாங்க. மற்ற விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலையில் 40% அல்லது 2 லட்சம் ரூபாய் எது குறைவோ அதை வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் 20 to 40 HP, அதாவது 4 wheel டிரைவ். முன்ன பார்த்தது வந்து 2 wheel டிரைவ், இது வந்து 4 wheel டிரைவ். இந்த டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா SC ST பெண்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு விலையில் வந்து 50% அல்லது 3 லட்சம் ரூபாய் எது குறைவோ அதை வந்து கொடுப்பாங்க. இதர விவசாயிகளுக்கு விலையில் 40% அல்லது 2.5 லட்சம் ரூபாய் வந்து 2.4 லட்சம் ரூபாய் எது குறைவோ அதை வந்து கொடுப்பாங்க. அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் 40 to 70 HP கொண்ட டிராக்டர் 2 wheel டிரைவ் கொண்ட டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா SC ST அப்புறம் பெண்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கு விலையில் 50% அல்லது ரூபாய் 4.25 லட்சம் எது குறைவோ அதை வந்து கொடுப்பாங்க. இதர விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலையில் 40% அல்லது 3.4 லட்சம் எது குறைவோ அதை வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் 40 to 70 HP கொண்ட 4 wheel டிரைவ் கொண்ட டிராக்டர். முன்னாடி பார்த்தது 2 wheel டிரைவ். ஒன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 wheel டிரைவும் ஆப்ஷனும் இருக்குது, 4 wheel டிரைவ் ஆப்ஷனும் இருக்குது. இந்த 4 wheel டிரைவ் கொண்ட டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா SC ST பெண்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு விலையில் 50% அல்லது 5 லட்சம் வரைக்கும் வந்து மானியம் கொடுப்பாங்க. இதர மற்ற விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலையில் 40% அல்லது 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து மானியமாக நம்ம வந்து டிராக்டருக்கு வாங்கிக்க முடியும். இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். தேவையான ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி, குடும்ப அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி, சிறு குறு விவசாய சான்று வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கேட்பாங்க, அப்போ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதி சான்று, அது வந்து பார்த்தீங்கன்னா SC ST விவசாயிகளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நிலத்தோட ஆவணங்கள், அதாவது நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, என்கிட்ட நிலம் இருக்குது, அதுக்காக தான் நான் டிராக்டர் வாங்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நில ஆவணங்கள், பட்டா சிட்டா அடங்கல் இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்கலைத்துறையில் நம்ம டிராக்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வாங்கி இந்த டிராக்டர் வாங்கியிருக்கோம், எனக்கு வந்து இவ்வளோ மானியம் வேணும் அப்படின்னு நமக்கு கொடுத்தோம் அப்படின்னோம்னா அவங்க வந்து இது எல்லாமே சரி பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிய அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இது போன்று வேறு ஏதேனும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலில் அடுத்த வீடியோவை போடுறோம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.